பாம்பாட்டம் படம் எப்படி? நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் அவன் இல்லை ஜீவன் அப்பா மகன் என்று இரட்டை வேடத்தில் வந்து தன்னுடைய யதார்த்த இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். மற்றும் சலீல் அன்கோலா, ரமேஷ் கண்ணா, ஆண்ட்ரியா குருநாதன், லிவிங்ஸ்டன், கராத்தே ராஜா, நிக்கின், சித்தப்பு சரவணன், சக்தி சரவணன், ரித்திகா சென், மல்லிகா ஷரவத், சுமன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். வடிவுடையான் டைரக்ஷன் செய்திருக்கிறார். அதோடு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து கலக்கியும் இருக்கின்றார். அந்த கால கனவு கண்ணி ஜெயசித்ராவின் மகன் அம்பரீஷ் இசையமைத்திருக்கின்றார். இந்தியாவின் விடுதலைக்கு முன்பு நடக்கும் கதை இது. ராணி மகாதேவி சமஸ்தானத்தை ஆட்சி செய்து கொண்டு வரும்போது ஒரு ஜோசியர் நாகப்பாம்பு கடித்து ராணி இறந்து விடுவாள் என்று சொல்கின்றார். அதனால் ராணி என்ன செய்கின்றாள்? அந்த சமஸ்தானத்தில் உள்ள எல்லா பாம்புகளையும் பிடித்து அடித்து கொன்று குவித்து விடுகின்றார். அதில் ஒரு பாம்பு தப்பி வந்து ராணியை கடித்து கொன்று விடுகிறது. ராணியை கொன்ற அந்த பாம்பினால் ராணியின் மகளுக்கும் ஆபத்து உண்டு என்று ஜோசியர் சொல்ல, உடனே மகளை அழைத்து கொண்டு மகாராஜா இங்கிலாந்துக்கு சென்று விடுகின்றார். இளவரசி அங்கேயே வளர்கிறாள், படிக்கிறாள். பிறகு ஒரு கட்டத்திற்கு பிறகு அரண்மனைக்கு திரும்புகின்றாள். அதே சமயத்தில் அரண்மனையை ராணியின் ஆவி சுற்றுகிறது என்றும் ஊரே அரண்மனை பக்கம் செல்வதற்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. அரண்மனைக்குள் உள்ளே சென்றவர்களோ பாடியுடன் இறந்து விடுகின்றார்கள். அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் உள்ளே ஒரு மர்ம பாம்பு இருக்கிறது என்றும் சொல்கின்றார்கள். ஆவி இருக்கின்றதா, பாம்பு இருக்கின்றதா, அந்த அரண்மனைக்குள் இருக்கும் மர்மம் என்ன, அங்கு நடக்கின்ற கொலைகளுக்கு யார் காரணம் என்பதை கண்டறிவதற்காக இன்ஸ்பெக்டர் போலீஸ் அதிகாரி ஜீவன் அரண்மனைக்கு செல்கின்றார். உண்மையாகவே அங்கு ஆவி இருக்கின்றதா, விஷம் உள்ள கரு நாகம் இருக்கிறதா என்பதை உண்மை கண்டறிந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதே முடிவு, படத்தின் முடிவு. வடிவுடையான் தன்னுடைய வில்லத்தனத்தை மிக அழகாக வெளிப்படுத்துகின்றார். அதே போல சுமன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து போகின்றார். ஜீவன் மகனாகவும் தந்தையாகவும் இரட்டை வேடங்களில் அமர்க்களப்படுத்தி இருக்கின்றார். பாம்பாட்டம் பயமுறுத்தும், ஆனாலும் பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.